ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், தேர்டு T20 மேட்ச் ஜிம்பாப்வே vs இந்தியா 10th ஜூலை 4:30 PM ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டேட்டை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி 7th ஜூலைக்கு நான் 8th ஜூலைன்னு செகண்ட் T20 மேட்ச்சுக்கு வந்து போட்டுட்டேன். அதுவே நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ ஓவரால் ஷெடியூலே நான் இந்த இடத்துல வச்சுட்டேன், நீங்களே பார்த்துக்கோங்க. 10 மணி ஜூலை 10 4:30க்கு ஸ்டார்ட் ஆகும். 4 மணிக்கு வந்து உங்களுக்கு லைன் அப்புன்றது வந்துடும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க, நீங்களே கிளியராக பார்த்துக்கோங்க. தேர்ட் T20 ஜூலை 10 தான். போன டைம் தப்பு பண்ணியிருந்தேன், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் ஒரு 3 பிளேயரை மறுபடியும் ஆட் பண்ணியிருக்காங்க. சிவம் டூபே, நிதிஷ்குமார் ரெட்டிக்கு இன்ஜுரினால சிவம் டூபே மறுபடியும் ஸ்குவாடுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அவர் வந்துட்டார். அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், அவங்க இந்த 3 மேட்ச்சுமே ஆட போகிறாங்க. அதில் ஜிதேஷ் சர்மா, சாய் சுதர்சன், அதுக்கப்புறம் இன்னொரு பிளேயரை பெஞ்சில் வச்சுருவாங்க. அதான் வந்து லாஜிக்கு. பட் இப்போ என்ன பிரச்சனைனா, சஞ்சு சாம்சன், சுக்மன் கில்லு, ஜெய்ஸ்வால், அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா, ரியான் பராக், இவங்க எல்லாமே அந்த 2-3 பொசிஷன்லேயே ஆடக்கூடிய பேட்டர்ஸ். 2, 3, 4 அந்த கேட்டகரியில் ஆடுறவங்க. இது எப்படி மாற்றி டீமுன்றதை எடுத்துகிட்டு போவாங்கன்னு எனக்கு ஐடியா இல்லை. யாரை பெஞ்சில் வைக்க போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஹரேரா ஸ்போர்ட்ஸ் கிளப்பு அதே கிரவுண்டு தான். ஸோ செகண்ட் மேட்ச்சு பயங்கரமான ஒரு ஹிட்டிங்காக இருந்துச்சு. பிச்சு வந்து அவ்வளோ ஒன்றும் மாற்றம் இல்லை, கொஞ்சம் கிளாரிட்டியோடு ஆடினாங்க. அபிஷேக் சர்மா SRH பேட்டிங்கை வெளிப்படுத்தினார். அதில் அவருக்கு 24 ரனில் கேட்ச்சு, அப்புறம் 77 ஒரு கேட்சாக நிறைய கேட்சை ட்ராப் பண்ணாங்க. அவர் எடுத்துகிட்டு போயிட்டார் கேமை. ஸோ நல்லா பவுலிங் பண்ணலை, அதான் உண்மை. இவங்க நல்லா பேட்டிங்கும் பண்ணாங்க. ஸோ ரொட்டேட் பண்ணி ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹிட் பண்ணார் கெக்வாடு. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா இந்த விக்கெட்டில் ஃபஸ்ட் பேட் பண்ணுற டீம் ஜெயிக்கிறாங்க. அது கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க அதையும். ஓவரால் டோட்டல் மேட்சஸ் 52 மேட்ச் நடந்திருக்கு. 31 மேட்ச் ஃபஸ்ட் பேட் டீமும் 20 மேட்ச் செகண்ட் டீமும், ஆவரேஜாக 152. ஸோ 2 மேட்ச்சுமே ஃபஸ்ட் பேட் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு T20 சரி, செகண்ட் T20 சரி. இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். ப்ளஸ் ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், நிறையா பேர்த்துக்கு வந்து இப்போது TDS ஃப்ரீ, GST ஃப்ரீ அப்படின்ற குழப்பங்கள் இருக்கும். GST ஃப்ரீனா என்னென்னா, நீங்கள் அமௌண்ட்டை வந்து ஆப்பில் போடுறப்போ 28% அதை எல்லா ஆப்புமே கொடுத்துட்றாங்க ஃப்ரீ. பட் TDS ஃப்ரீயில் நிறையா ட்விஸ்ட் இருக்குது. அதை நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல. இது முக்கியமான ஒரு பாயிண்ட். TDS ஃப்ரீயில் ஃபஸ்ட்டு TDS ஃப்ரீன்னு அனௌன்ஸ் பண்ண ஆப்பில் இருந்து இப்போ கடைசி வரையும் அனௌன்ஸ் பண்ண ஆப் வரைய நிறையா ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அந்த TDS ஃப்ரீயில் நிறையா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு மாதத்துக்கு இவ்வளோ தான் பண்ண முடியும், அதேமாதிரி உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டு உங்கள் வாலெட்டுக்கு தான் போகும், பேங்க்குக்கு வராது, அப்படி பல ப்ராசஸ் இருக்குது. பட் அது அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. நீங்கள் நல்லா வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ TDS ஃப்ரீன்றது இப்போது ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து வின் பண்ணுறீங்க, ஒரு 2 days வின் பண்ணுறீங்க, இல்லை அன்றைக்கே வின் பண்ணுறீங்க, ஒரு 10,000 வின் பண்ணுறீங்கன்னா அதை கிளிக் பண்ணோன்னே அந்த 30% TDS எடுக்காமல் அந்த 10,000 டேரெக்டாக உங்களுக்கு வரதான் TDS ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. அதை பேட்பால் 11 அவங்களோட ஓன் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு சில ஆப்ஸில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னென்னா, நீங்கள் வித்ட்ரா பண்ணால் அது உங்களுக்கு டெபாசிட் வாலெட்டுக்கு தான் போகும், உங்கள் TDS வந்து ரீஃபண்ட் ஆகும், உங்கள் பேங்க்குக்கு வராதுன்ற ஒரு ரூலும் இருக்குது. ஒரு சில ஆப்பில் ஒரு மாதத்துக்கு இவ்வளோ தான் பண்ண முடியும்னு ஒரு ரூல் இருக்குது. ஒரு சில ஆப்பில் ஒவ்வொரு ரூல் வச்சுருக்காங்க. ஸோ கிளியர் கட்டாக என்ன சொல்கிறேன்னா, 100% டேரெக்டாக உங்கள் பேங்க்குக்கே நீங்கள் ஜெயிக்கிறது. அதேமாதிரி நீங்கள் டெபாசிட் பண்ணால் உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட்டுமே GST ஃப்ரீயாகவும், நீங்கள் ஜெயித்த உடனே உங்களுக்கு டேரெக்டாக எவ்வளோ ஜெயித்தாலும் அவ்வளோ அமௌண்ட்டையும் டேரெக்டாக உங்கள் பேங்க்குக்கு அனுப்புகிறாங்க. ஸோ பெஸ்ட்டான ஒரு ஆஃபர்ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட எத்தனையோ யூசர்ஸ், நம்மளோட யூசர்ஸ் வந்து பேட்பால் 11 முன்னாடி யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் இடையில ஒரு சில காரணத்தினால நானுமே சொல்லாமல் இருந்திருப்பேன், நீங்கள் ப்ளே பண்ணாமல் இருந்திருப்பீங்க. பட் இப்போ அவங்க கொண்டு வந்திருக்குது எல்லா ஆப்பையுமே உடைக்கிற அளவுக்கு வந்து அவங்களோட ஆஃபரை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டால் பண்ணவங்களும் 2K டக்குன்னு ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. ஸ்மால் லீக் ஹெட் 3, ஹெட் 4 அந்த மாதிரி ப்ளே பண்ணி பாருங்கள். அதிகமாக ப்ளே பண்ணுறவங்களும் ப்ளே பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி யூசர்ஸுமே வருவாங்க. கரெக்டாக யோசிச்சிங்கன்னா வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ TDS ஃப்ரீயாகவும் GST ஃப்ரீயாக 100% ஷுவராக உங்களுக்கு கிடைக்கணும்னா பேட்பால் 11 ஆப்பில் ப்ளே பண்ணுங்கள். 52 மேட்ச்சில் 31, 20, 152 இதான் வந்து ஸ்கோர் கார்டு. பார்ப்போம் ஸ்கோர் கார்டு. ஸோ அதில் பிச் ரிப்போர்ட் பார்த்தோம். பிச்சை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு மேட்ச் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. செகண்ட் மேட்ச்சில் ஓரளவுக்கு பேட்டிங் இம்ப்ரூவாக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பட் லாஜிக் படி ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற டீம் ஓரளவுக்கு டீசெண்டாகவே பேட் பண்ணி செகண்ட் பவுல் பண்ணுறப்போ நல்லாவே வந்து பவுலும் பண்ணியிருக்காங்க. அதுவும் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஸ்பின்னர்ஸ் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. ஃபஸ்ட் மேட்ச்சில் சிக்கந்தர் ராசா, செகண்ட் மேட்ச்சில் ரவி பிஷ்னாயி,
தொடர்ந்து அந்த நல்ல பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்காரு ரவி பிஷ்னாயி. அவரை பிக் பண்ணவே தெரியல ஜிம்பாவே பேட்டர்ஸுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஜிம்பாவே 115 அடித்து வெறும் 102 இவங்களை சுருட்டி ஜெயித்தாங்க. ரவி பிஷ்னாயி 4 விக்கெட் எடுத்தார். வாஷிங்டன் சுந்தர் 2 விக்கெட்டு. இங்கே மடாண்டே 29 ரன்னு, சுக்மன் கில் 31, சட்டாரா 3, சிக்கந்தர் ராசா 3. இந்த மேட்ச்சில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மேட்ச். இதுதான் எல்லோரும் எதிர்பார்த்த மேட்ச். பட் அது அப்படியே ரிவர்ஸில் போச்சு. இந்த மேட்ச்சை தான் நம்ம எதிர்பார்த்தோம். பட் இங்கே நடந்தது வேறு, இங்கே நடந்தது வேறு. இதுதான் ஃபேண்டசி. நம்ம எவ்வளோ யோசிக்கிறோமோ, ரிவர்ஸில் யோசிக்கிறோமோ, அதான் வந்து ரொம்ப க்ளோஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வெல்லிங்டன் மசகட்டா எவ்வளோ ரன்ஸ் கொடுத்தாலும் எப்படி ஒரு விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். எப்படியாவது ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னில் ஏதோ தூக்கி போட்டு மினிமம் ஒரு விக்கெட் எடுத்துருவார். ஸோ பார்ப்போம். முஜர்பானி ஒரு விக்கெட் எடுத்தார். பென்னட்டை பொறுத்தவரையா ஒரு சூப்பரான ஒரு பிளேயரு. கம்மியான பால்ஸ் அதிக ரன் டக்குன்னு அடிச்சுட்டு போயிடுவார். அதான் அவரோட ஒரு ஷார்ட் மேக்கிங்கு. தேவைப்பட்டால் பவுல் பண்ணி விக்கெட் எடுக்கவும் முடியும். ஆவேஸ் கான் 3 விக்கெட்டு, முகேஷ் குமார் 3 விக்கெட், ரவி பிஷ்னாயி 2 விக்கெட்டு. அதுக்கு முன்னாடியுமே ஃபஸ்ட்டு T20லையுமே ஆவேஸ் கான் நிறைய விக்கெட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அவர் எடுக்கலை. இந்த மேட்ச்சில் நல்லாவே விக்கெட்ஸுன்றதை எடுத்தார். மத்வீர் 2 மேட்சுமே ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடி இருந்தார். ஸோ இதுலேயும் 43, இதில் 21 சம்திங் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பார். லூக் ஜாங்வே ஒரு மேட்ச்சில் ஒரு விக்கெட்டு, இன்னொரு மேட்ச்சில் 33 ரன்னுன்ற மாதிரி ஸ்கோர் பண்ணியிருந்தார். ருத்ராஜ் கெய்க்வாட் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி கேம் எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் பெரிய இன்னிங்ஸில் முடித்தார். 77ல் ரிங்குவை அனுப்புனாங்க. அது எதிர்பார்த்தது தான். ஸோ நம்ம இந்த மேட்ச் செகண்ட் T20லையும் க்ளீன் ஸ்வீப் தான். ஸ்மால் லீக்கு ஃபஸ்ட்டு T20லையுமே க்ளீன் ஸ்வீப் தான். டெலகிராம்லேயும் நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம். ப்ளஸ் ரிங்கு சிங் மேலே வருவாருன்றது ஒரு எதிர்பார்ப்பு தான். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ருத்ராஜ் கெய்க்வாட் ரொம்ப ரொட்டேட் பண்ணி ஆடினதுக்கப்புறம் 13 ஓவர் 14 ஓவர் தாண்டிட்டாலே சாய் சுதர்சன் வரமாட்டார்ன்ற கேஸில் தான் நான் அவரை வந்து ட்ராப் பண்ணேன். அதேமாதிரி இவங்க நல்லா ஆடிட்டாங்க. பட் அதுலேயே அபிஷேக் சர்மாவும் சரி, சுக்மன் உடனே அவுட் ஆகிருந்தால் சாய் சுதர்சன் வந்து பெரிய இன்னிங்ஸ் ஆடி இருப்பார். ஸோ அதில் எந்த ஒரு இது இல்லை. அது அப்படி தான் யோசிச்சு நம்ம மாற்றி வந்து ட்ரை பண்ணணும். ஸோ பிளேயிங் லோனில் பார்த்தோம்னா, ஸோ நான் எடுத்திருக்க பிளேயிங் லோன் உங்களுக்கு ஷாக்கிங்காக கூட இருக்கலாம். ருத்ராஜ் கெய்க்வாட் அவ்வளோ ரன் அடித்தார், அவரை வந்து பிளேயிங் லோனில் இல்லாமல் இருக்கார் அப்படின்னு. ஸோ தெரியல எனக்கு. ஆனால் ஜெய்ஸ்வாலை ஓப்பன் பண்ண வச்சுருவாங்க. சுக்மன் கில்லு ஓப்பன் பண்ணுவார். அவருக்கு தான் கேப்டனு, விட்டு கொடுக்க முடியாது. அபிஷேக் சர்மா 100 அடிச்சிருக்காரு. அப்போ ரியான் பராக்கை எடுத்துடலாமா அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த இடத்துக்கு செட் ஆக மாட்டார். அதையும் நம்ம பார்க்கணும். ரிங்கு சிங், சஞ்சு சாம்சன் வந்துடுவாங்க. ஜொரையில் பெஞ்சில் வச்சுருவாங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. சிவம் டூபே ஆடிடுவார். வாஷிங்டன் சுந்தர், ஆவேஸ் கான், ரவி பிஷ்னாயி, முகேஷ் குமார் இந்த 4 பேர் மெயின் பவுலராகவும், சிவம் டூபேவும் அபிஷேக் சர்மாவும் 5th 6th பவுலராகவும் இருப்பாங்க. இதில் ருத்ராஜ் கெய்க்வாட் மட்டும் எனக்கு எப்படி அவரை வந்து ஆட வைப்பாங்க, எப்படி பெஞ்சில் வைப்பாங்கன்றது ஐடியா இல்லை. அந்த டைமில் பார்த்துக்கோங்க. ஜிம்பாவேயில் இந்த இன்னசென்ட் கியாவை தூக்கிட்டு அந்த இடத்துல மறுமணி அவர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு டெம்பா பவுமா, ரைசா ஹென்ட்ரிக்ஸ் மாதிரி ஒரு டீமில் பல வருடமாக டக் அவுட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்னால் அது இன்னசென்ட் கியா தான். நான் பார்த்தவரையே அவர் ஒரு மேட்ச் கூட நல்லா ஆடினதே இல்லை. பென்னட்டு ஸோ தொடர்ச்சியாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். சிக்கந்தர் ராசா ஸோ கொஞ்சம் நின்று பொறுமையாக ஆடினா நல்லா ஆடக்கூடிய பிளேயர். பட் அவசரப்படுறாரு பேட்டிங்கில். அன்றைக்கி அவரோட டேவாக இருந்தால் கண்டிப்பாக 2-3 விக்கெட்டு 50 ரன் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். மத்வீர் தொடர்ச்சியாக 20 ரன் ப்ளஸ்ன்னு ஆடிட்டுருக்காரு. கேம்பல் ஸோ ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்கு. ஸோ டாப்பில் ஹை பர்சன்டேஜ் பிக்கை கட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம் சொல்லியிருப்பேன். மட்டானே லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப்பாக அதுக்கு முன்னாடி மேட்ச் வந்து கிளிக் ஆனார். இப்போ யாருமே அவரை பிக் பண்ண போகிறதில்ல. சஞ்சு சாம்சன் வந்துட்டால் சஞ்சு சாம்சன் தான் எல்லாருமே எடுப்பாங்க. ஜாங்வே மசகட்டா எவ்வளோ ரன்ஸ் கொடுத்தாலும் ஒரு விக்கெட்டு. நகாரா ஆடுறாரான்னு பார்த்துக்கோங்க ஆன் டைமில். அப்படி இல்லாட்டி இந்த இடத்துல டியோ மையர்ஸ்ன்ற பிளேயர் ஆட வைப்பாங்க. முஜார்பானி, சித்தாரா ஸோ இதான் வந்து மோஸ்ட்லி பிளேயிங்கோனாக இருக்கும். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் எப்படி டீம் எடுக்கலாம் அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாடை ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆடினா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதில் எதுவுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க ஜிம்பாவே அப்படின்னா இந்த 3 பேர் தான் வந்து டாப் ஆர்டரு. 4th வந்து சஞ்சு சாம்சன் வந்துடுவார். ஸோ அப்போ இந்த 4 பேர் வந்து பேட்டிங், மீதி இருக்கக்கூடிய இந்த 4 பேர் வந்து பவுலிங்னு நம்ம எடுத்துக்கலாம். சிவம் டூபே வேணால் ஒரு ட்ரம் கார்டு பிக் எடுக்கலாம். ரியான் பராக்கும் ரிங்கு சிங்குக்கும் பெரிய வேலை இருக்காது. சேசிங் வந்தாங்கன்னா செகண்ட் மேட்ச் மாதிரியே போனால் ஜிம்பாவேயில் சிக்கந்தர் ராசா, பென்னட்டு அதேமாதிரி செகண்ட் பவுல் பண்ணுறப்பையும் சரி, ஃபஸ்ட் பவுல் பண்ணி முஜார்பானி ஒரு விக்கெட் அது எடுக்கிறாரு. அவரோட ஹைட்டு எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி. இல்லை விக்கெட் எடுக்க மாட்டாருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜாங்வே எடுத்துக்கோங்க. அப்போ 3 பேட்டரு ப்ளஸ் ஆல்ரவுண்டர்ன்ற ஒரு காம்பினேஷன் வந்துடும். ஸோ இப்படியும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். கேப்டன் ஜெய்ஸா ஜெய்ஸ்வாலுக்கு கொடுத்துட்டு ஒரு ரிஸ்க்காக பவுலிங்கில் கூட ரவி பிஷ்னாயி வேணாலும் கொடுத்துக்கோங்க. இல்லை சிக்கந்தர் ராசன் கொடுக்கனாலும் கொடுக்கலாம்.
ஸோ ரிஸ்கி ஆப்ஷன்ஸாக கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு டீமில். இதில் லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்ஸ்னால் கண்டிப்பாக நம்ம சிவம் டூபே எடுத்துருந்தா அவர் லோ பர்சன்டேஜ் பிக்காக தான் இருப்பார். திடீர்னு பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்க வாய்ப்புகள்ன்றது இருக்கலாம். பட் சேஃப் ஆப்ஷன்ஸில் ஜெய்ஸ்வால், அபிஷேக் சர்மா, சிக்கந்தர் ராசா இவங்களாம் இருப்பாங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, ஜெய்ஸ்வால் உள்ளே வந்துட்டா இந்த இடத்துல 2 லெஃப்ட் ஹேண்டர், அதுக்கப்புறம் ரிங்கு சிங் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், அடுத்து பார்த்தோம்னா வாஷிங்டன் சுந்தர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், சிவம் டூபே ஒரு லெஃப்ட் ஹேண்ட். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 1 2 3 5 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து வருவாங்க மெயினான பேட்டர்ஸில். ஸோ இந்த 2 பேரோட ஓவர்ஸுமே மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட். மசக்கட்டா ஓவர்ஸ் வந்து குறையும். ஏன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்கப்போ ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் போடுறப்போ ஈஸியாக அடிக்கிறதுக்கு இதாக இருக்கும். அதனால் இவங்க 2 பேர் அதிகமான ஓவர்ஸ் போட வாய்ப்பு இருக்கும். 2 பேரும் முக்கியமான ஒரு பிக்கு இந்த மேட்ச்சில். சப்போஸ் மேட்ச் ஈக்குவலாக போகுன்ற மாதிரி நீங்கள் கான்செப்ட் டீம் எடுக்கிறீங்கன்னா டாப்பில் விக்கெட் போகும் அப்படின்னா போன மேட்ச் சொன்ன மாதிரி தான் ரிங்குவை ஒரு கேப்டன்ஸ் கப்னா கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். கிராண்ட் லீக்ஸில் ஒரு பெஸ்ட்டான பிக்கு. அது சேசிங்லாம் மஸ்ட்டாக கொடுங்க. ஏன்னா சேசிங்னு போகிறப்போ எல்லாரோட மைண்ட் செட்டும் இந்த 3 பேத்துக்குள்ளேயே முடியுன்ற காம்பினேஷன் வரும். திடீர்னு ஏதோ ஒரு சித்தாராவோ இல்லை நகாராவோ உள்ளே வந்து இதை விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா கேம் வந்து மிடிலுக்கு போகும். மிடிலுக்கு போனால் ரியான் பராகும் ரிங்கு சிங்கும் இம்பார்ட்டண்ட்டாக மாறலாம். ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்காக தான் இருப்பார் ரியான் பராக்லாம். ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக கூட கண்டிப்பாக கிராண்ட் லீக்கில் ஒரு கேப்டன்ஸ் கப்னா கொடுத்து பாருங்கள். ஒர்க்காச்சுனா செம்மையான ஒரு ஆப்ஷன். சேம் சிவம் டூபேவும் எடுத்துக்கலாம். பவுலர்ஸில் கேப்டன்ஸ் கப் ஜெயிச்சுனா சேஃபான ஆப்ஷன் வந்து ரவி பிஷ்னாய் தான் வந்து சேஃபஸ்ட் ஆப்ஷன். முகேஷ் குமார் ஓரளவுக்கு டீசென்ட் ஆப்ஷன். ஆவேஸ் கான் இந்த 3 பேத்துக்குள்ளே கொடுக்கலாம். பட் ரவி பிஷ்னாய் பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். அபிஷேக் சர்மா சேஃபஸ்ட் ஆப்ஷனாக பார்ப்போம். பட் பவுலிங்கில் அவரால் விக்கெட் எடுக்க முடியல. போன மேட்சுமே அந்த 24 ரனில் கேட்ச் பிடிச்சிருந்தா மொத்தமே அவரோட பாயிண்ட்டே 50 பாயிண்ட் தான் இருந்திருக்கும். கம்மியாக தான் போயிருக்கும். அதேமாதிரி சிக்கந்தர் ராசா போன மேட்ச் ஃப்ளாப் ஆனால் இந்த மேட்ச் ஃப்ளாப் ஆகும்னு கிடையாது. திடீர்னு கம்பேக் கொடுத்துருவார் சிக்கந்தர் ராசா. ஒரு 3 விக்கெட் எடுக்கலாம். பேட்டிங் வந்து 20-30 ரன் அடிச்சிருவார். ஸோ அதனால் சிக்கந்தர் ராசா தான் வந்து நல்ல ஆப்ஷனு. அப்புறம் ரவி பிஷ்னாய் ஒரு பெட்டர் ஆப்ஷன். அதுக்கப்புறமா நம்ம ஓரளவுக்கு டீசென்ட் ஆப்ஷனாக பார்த்தோம்னா அபிஷேக் சர்மா, சுக்மன் கில், ஜெய்ஸ்வால் இந்த 3 பேர்த்தில் கூட நம்ம பார்த்துக்கலாம் ஒரு சேஃப் ஆப்ஷன்ஸ்க்கு. பர்சன்டேஜ் வைஸாக பார்க்குறப்போ பிக்கிங்ஸ் வந்து அதிகமாக இருக்க போகிறது முஜார்பானி, நகாரா. ஜாங்வே யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஜாங்வே ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்கு. அதேமாதிரி இங்கே நீங்கள் ஏதாவது பேட்டர்ஸ் வந்து அவுட் ஆவாங்க, ஒரு வித்தியாசமாக நம்ம லோ பர்சன்டேஜ் பிக்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கேம்பல்ன்ற பிளேயரை ட்ரை பண்ணுங்கள். ரிங்கு, ரியான் பராக் இவங்களாம் லோ பர்சன்டேஜ் பிக்ஸாக இருப்பாங்க. ஒரு சில டீம்ஸில் ஆட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். பவர் பிளேயில் டெத்துலேயும் சரி ஆவேஸ் கான், முகேஷ் குமார் போட தான் வாய்ப்புகள் அதிகம். அதேமாதிரி இந்த சைடில் உங்களுக்கு பவர் பிளே டெத்தில் முஜார்பானி, நகாரா, ஜாங்வே வேணால் வந்து டெத்தில் பவுல் பண்ணிப்பார். நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால இவங்க 2 பேரோட பவுலிங் கோட்டா அதிகம் இருக்கும். அதேமாதிரி 2 பேர் பேட்டிங் ஆடுவாங்க. இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஜிம்பாப்வே டஃப் கொடுப்பாங்க ஓரளவுக்காச்சும். தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்க, பட் நல்லா ஆடுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ப்ளஸ் ஜெய்ஸ்வால், சஞ்சீவ் சாம்சன், சிவம் டூபே இதில் இந்த 2 பேரும் ரொம்ப நாள் ஆச்சு மேட்சஸ் ஆடி. ஸோ பட் நிறைய பேர் ஹை ரிஸ்க்காக இவங்க 2 பேருக்கு கேப்டன்ஸ் கேப்டன் கூட போவாங்க ஏதாவது ஒரு சில டீம்ஸில். பட் போகிறது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். ஸோ மற்ற பிளேயர்ஸ்க்கு ஆல்ரெடி ஆடி ஃபெயிலியர் ஆகிருக்க பிளேயர்ஸ் ட்ரை பண்ணலாம். சுக்மன் கில் வந்து 2 மேட்ச்மே ஃப்ளாப்பு தான், சரியாக ஆடலை. அவரை கிராண்ட் லீக்கில் ஒரு கேப்டன்ஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். கேம் எடுத்துகிட்டு போகிற நல்ல ஒரு ரன்ஸுன்றது அடிக்கிறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்கும். ரியான் பராக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் அவர் ஆடினார்னா. ருத்ராஜ் ஆடுறாரான்னு ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. இந்த சைடில் கண்டிப்பாக ஒரு ஹை ரிஸ்க்கான ஒரு ஆப்ஷன்ஸில் வேணால் நீங்கள் ஜிம்பாப்வே ஜெயிப்பாங்க, இல்லை ஜிம்பாப்வே வந்து ரொம்ப க்ளோஸாக கொண்டு போவாங்கன்னா ஜிம்பாப்வே பவுலர்ஸ் கூட கேப்டன்ஸ்க்கு கொடுத்து கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் சேஃபஸ்ட் ஆப்ஷன் சிக்கந்தர் ராசா, ரவி பிஷ்னாய் 2 பேரும் பெட்டர். அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா, நம்ம சுக்மன் கில் பார்க்கலாம். கிராண்ட் லீக்ஸில் பார்த்தா ஆவேஸ் கான், முகேஷ் குமார், அதுக்கப்புறம் இந்த ஜாங்வே இவங்கெல்லாம் வந்து மாற்றி ரொட்டேட் பண்ணிக்கலாம். பென்னட் கூட வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். லோ பர்சன்டேஜ் பிக்ஸாக 2-3 பேரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பென்னட் 2 மேட்ச் பார்த்தோம்னா நல்லாவே ஆடிருக்காரு. ஒரு மேட்ச் 26, ஒரு மேட்ச் 22 ப்ளஸ் ஒரு விக்கெட்டு. மத்வீர் 26 ரன் வென்யூ ஆவரேஜ், 2 மேட்ச் 43, 21. ஜாங்வே 27 விக்கெட் எடுத்திருக்காரு இந்த வென்யூவில். ஒரு மேட்ச் ஒரு விக்கெட், ஒரு மேட்ச் 33 ரன். 2ல் ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூட்ன்றதை பண்ணியிருக்காரு. மசக்கட்டாவை பொறுத்தவரையும் ஒரு விக்கெட். நஹரேவ் ஒரு விக்கெட் ஹெட்டில் வென்யூவில் 12 விக்கெட் எடுத்திருக்காரு. உள்ளே வந்தால் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார். முஜார்பானி ஹெட்டில் 4 விக்கெட்டு, வென்யூவில் 18 விக்கெட்டு. ஸோ இன்னொன்று லைன் அப்போ பார்த்துக்கோங்க. ஆன் டைமில் இந்த ஜிம்பாப்வேயோட லைன் அப்பே பெரிய ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. ஸ்குவாட்லேயே இல்லாத மாதிரி ஒருத்தர் இருக்கார், திடீர்னு பார்த்தா அவர் ஆட வைக்கிறாங்க. ஃபோட்டோவில் வேறு பிளேயர் இருக்கார், ஆடுறது வேறு பிளேயராக இருக்கார். ஸோ கிளியராக 2 டைம் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப பெட்ரு. ஸோ இப்போதைக்கு டீம் ரவி பிஷ்னாய், அபிஷேக் சர்மா இது வந்து இந்த டீமை எடுத்திருக்கேன்னா அப்படியே நம்ம பவுலிங் காம்பினேஷன் மாதிரி வந்து நான் எடுத்திருக்கேன்.
ஸோ இதில் இந்த 4 பேர் வந்து முக்கியமான பவுலர்ஸ். 5வது பவுலராக அபிஷேக் சர்மா, 6வது பவுலராக சிவம் டூபே நம்ம எடுத்துக்கலாம். இந்த டாப் 3ன்னு பார்த்தோம்னா இவங்க 3 பேர் தான் டாப் 3. ஜெய்ஸ்வால், சுக்மன் கில், அபிஷேக் சர்மா. 4th பிளேயர் சஞ்சு சாம்சன். அதுக்கப்புறம் தான் ரியான் பராக்கு, நெக்ஸ்ட்டு ரிங்கு வர மாதிரி இருக்கும். மேபி இப்படி தான் பேஸ் ஆகி இருக்கலாம். பென்னட்டு, சிக்கந்தர் ராசா. ஸோ ருத்ராஜ் கேக்வாட் ஆடுறாரான்றதை பார்த்துக்குங்க. அப்படின்னா ரவி பிஷ்ணாய் கேப்டனாக கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்ப ரவி பிஷ்ணாய் அதிக விக்கெட்ஸ் எடுப்பார். சேசிங் அப்போ அபிஷேக் சர்மா ஒரு சேஃப் ஆப்ஷனாக டபுள் ஆப்ஷன் இருக்குன்னா வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். இப்படியும் நம்ம எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி சிக்கந்தர் ராசா கேப்டன் போய் நம்ம ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் இங்கே முஜார் பானியும் கூட வந்து எடுத்துக்கிறது பெட்டர் தான். ஸோ அதை ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. இதுதான் இருக்கும் மோஸ்ட்லி பார்ப்போம் ஆன் டைமில். ஃபேப்லோன் ஆப்பு ஜிஎஸ்டி கிடையாது, அதேமாதிரி டிடிஎஸ்மே இந்த ஆப்பில் கிடையாது. ஸோ பட் பேட் பால் லெவனுக்கு அளவுக்கு உங்களுக்கு வந்து இதில் ஆஃபர் இல்லை. பேட் பால் லெவன் ஆப்பில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே ஜிஎஸ்டி ஃப்ரீ. ஃபேப் லெவனில் நீங்கள் வீக்லி இல்லை மந்த்லி வந்து ரொட்டேஷன் பேஸில் வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணுறப்போ உங்களுக்கு டிடிஎஸ் ஃப்ரீ. பட் வின்னிங் பர்சன்டேஜ் ஹையாக இருக்கும். ஸ்மால் லீக்கில் ஹெட் 5 ஹெட் 4லாம் ஈஸியாக ஜெயிக்கலாம். நம்மளும் தொடர்ச்சியாக வின்னிங்ஸ்ன்றது போட்டிருக்கோம். டெலகிராம்லேயே பாருங்கள், விருப்பம் உள்ளவங்க இன்ஸ்டால் பண்ணிங்க, டுக்கெட்டுக்குன்ற ஃப்ரோட பயன்படுத்திக்கோங்க. ஸோ டிடிஎஸ் ஃப்ரீ தான். ஆனால் நீங்கள் வீக்லியோ இல்லை மந்த்லியோ வித்ட்ரா பண்ணால் டிடிஎஸ் ஃபேப் லெவனில் ஃப்ரீ. பட் எப்போயுமே உங்களுக்கு ஃப்ரீனா அது பேட் பால் லெவன் தான். நீங்கள் 20 ரூபா ஜெயிச்சாலும் சரி, 30 ரூபா ஜெயிச்சாலும் சரி, இல்லை எவ்வளோ ஜெயிச்சாலும் சரி, பேட் பால் லெவனில் உங்களுக்கு ஃப்ரீ தான் ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ இன்ஸ்டால் பண்ணாங்க 2 ஆப் இன்ஸ்டால் பண்ணி டுக்கெட்டுக்குன்ற ஃப்ரோட பயன்படுத்திக்கோங்க. முன்னாடி கொடுத்துருக்கேன், என்னோடய ஐடியா ஷேர் பண்ணியிருக்கேன், உங்கள் ஐடியா ஃபாலோ பண்ணிங்க. ஏன்னா 2 மேட்ச்ன்றது முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு கிளியர் கட்டாக ஓரளவுக்கு ஐடியான்றது தெரியும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க. பிளேயிங்கில் உள்ள ஏதாவது மாற்றங்கள் வந்தால் ஆன் டைமில் அதுக்கேற்ற மாதிரி டீமை நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனலான்னு செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஃபேக் சேனல் ஜாயின் பண்ணிடாதீங்க. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு மேட்சஸ் கவர் பண்ணுறேன். ஏன்னா ஒரே நாளில் 7 மேட்ச் 8 மேட்ச்லாம் இருக்குது, கவர் பண்ண முடியல. அதனால் செலக்டிவான மேட்சஸை கவர் பண்ணுறேன். ஸ்ப்ளிட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். கான்டெஸ்ட்டை கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஒரு 2-3 மேட்ச்சில் எப்படினாலும் ஜெயிச்சிடலாம். ஸோ அதனால் கண்டினியூவாக எல்லா நாளுமே நிறையா மேட்சஸ் இருக்குது. ஓரளவுக்கு செலக்டிவ் மேட்ச் கொடுக்குறேன். டிஎன்பிஎல் நான் சுத்தமாக கவர் பண்ணலை, நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்காண்டி சொல்லிடுறேன். எல்பிஎல் அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் மேட்ச் ஓரளவு எடுத்துகிட்டு போகலான்னு ஐடியா இருக்குது. ஸோ பார்ப்போம். கரெக்டான டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப்பு ஒரே ஒரு பிளேயர் நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு அதுவும் கரெக்டாக தான் மார்க் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தாலும் நீங்களும் வந்து மார்க் பண்ணி ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டசி ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. ஸோ கரெக்டான டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஓன் டீம்ஸை க்ரியேட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸ்மால் லீக்கில் ஒரே இதில் போய் ஜாயின் பண்ணாதீங்க. என்னென்ன மேட்ச் கவர் பண்ணுறேன், இல்லை உங்களுக்கு விருப்பமுள்ள மேட்ச் ப்ளே பண்ணணும்னா ஸ்ப்ளிட் பண்ணியே ஜாயின் பண்ணுங்கள். ஈக்குவலாக எல்லா மேட்சுமே ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட்ன்றது கிடைக்கும்.